ஒரு டீயா போனா வந்திருக்கோம். போற வீடியோல நைட்டா யூடியூப் நம்ம வந்து பட்டன் அனுப்பணும். கூட வந்து எங்களுடைய லாக வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே பிளாகே வராது. வணக்கம் டு ஃபியூச்சர் ஃபிலிம் vlog. நீங்க நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கையில விடாம அடிச்சு போறாங்க. இதுல வேற 4 பேர் ஒழட்டிட்டாங்க. ஆள் கூப்பிடுது கபடிக்கு போறேன்னு சொல்லி ஒழட்டிட்டாங்க 4 பேர். நாங்க 4 பேர் தான் கிளம்புறோம் அங்க கோயிலுக்கு. வாங்க எல்லாம் சேட்டை நடக்கும் போய் பார்ப்போம். வாங்கடா முதல் கிளம்புவோம். வாங்கடா இப்போ எங்க வந்துட்டோம்னா ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். எல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு பின்னாடிலாம். செங்கிப்பட்டி தாண்டி வந்துட்டோம். ஒரு டீயா போனா வந்திருக்கோம். டீயா போட்டாதான் வந்து எல்லாம். அண்ணன் கலையா இருக்காரு, மறையா இருக்காரு. அண்ணன் தான் மாஸ்டர். நம்ம கடையில என்ன ஸ்பெஷல்? டீ அருமையா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் நுர அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அருமையா இருக்கா டீ? செங்கிப்பட்டியில அருமையா இருக்கு டீ. ஊர் பேர் தெரியலன்னு சொல்லிட்டாரு அண்ணா. மக்களே லேயர் டீ ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா லேயர் டீ தானே இது பேரு, லேயர் டீ. வாங்க டேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த சரௌண்டிங்ல இங்கதான் கிடைக்குமா லேயர் டீ? மக்களே இந்த சரௌண்டிங்ல இங்கதான் கிடைக்குமா லேயர் டீ? செங்கிப்பட்டி டு தஞ்சாவூர் பைபாஸ்ல தான் இருக்கு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண எப்படி இருக்கும் சொல்றோம் பாருங்க. இந்த வசதி நீங்க கொஞ்சம் முடிச்சிட்டு கொடுங்க. அருமையா இருக்கு. நீங்க பாருங்க, இது பாருங்க அழகா லேயர் மாதிரி ஒரு டீ போட்டுருக்காங்க பாருங்க. இது மட்டும் எங்கேயுமே டீ போட்டு பார்த்ததே இல்ல. நானே ஃபர்ஸ்ட் டைம் இதான் குடிக்கிறேன். ப்ரமோஷன்லாம் நினைச்சிடாதீங்க, ப்ரமோஷன்லாம் இல்ல, காசு கொடுத்துருவோம் 5 டீக்கு. நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். தஞ்சாவூர் வந்தாச்சுங்க. தரமா இருக்கு. மழை தூரிக்கிட்டே இருக்கு. மழை தூரிட்டே இருக்கு. மழை பெய்யுது. ஆமா வேற லெவல்ல கட்டிடுறாங்க. வந்து என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம். உள்ள போறோம். உள்ள போவோம். என்ட்ரியா இருக்கு. தரமா இருக்கு. ஒரு முக்கியமான அறிகுறி என்னன்னா ஃபுல் வாட்ச் பண்ணுங்க, பிரிச்சிரும் வீடியோ. இந்த ஷார்ட் பிலிம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்களுக்கு கேமராமேன் வேணா தஞ்சாவூர் வாங்க. எல்லாம் கேமராமேனா தான் இருக்காங்க இங்க. எல்லாம் அவ்வளவு கேமராமேன் இருக்காங்க. அங்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள போலாமா? போலாம் வாங்க. ஸ்கூல் படிக்கும் போது ராஜா படிக்கிறப்ப வந்திருக்கோம். 150 ரூபா வாங்கினாங்க. அப்ப எனக்கு தெரியாது 30,000 ரூபா தான் தஞ்சாவூருக்கு. இப்ப 30,000 ரூபா தான். 30,000 ரூபா. அப்பெல்லாம் ஸ்கூல் நினைவுகள்லாம் வேற லெவலா இருக்கும். இந்த மாதிரி வந்து போட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு நந்தி வளரும்னு சொல்லுவாங்க. வளர்ந்துட்டு தானே இருக்கு. என்ன பிள்ளை சொன்னாங்க, உண்மையா போயான்னு தெரியல. என்னடா இது பொங்கல் இங்கல் போடுறாங்களா? போமா பொங்கல் பாக்க போயிருக்காங்க. யாரு? ஐயர் போயிருக்காண்டா பொங்கல் போடுறாங்க பாக்க. சாப்பிடவே இல்ல. அப்புறம் டீ மட்டும் தான் குடிச்சோம். அப்படியே நானே சோறே வாங்கி தர மாட்டீங்க. கூப்பிட்டு வந்துட்டு எப்பதான் இப்படிதான் பண்றீங்க. சும்மா பேச்சு தான் கிட்டா வந்து கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடணும், பொங்கல் திங்க போலாமா கேட்டா ஊங்குறீங்க. சாமி எல்லாம் கும்பிட்டுக்கலாம். இன்னொரு தெரியும் தெரியாதா இந்த மரம் பத்தி? இப்படி கையை வச்சு எடுப்பாங்க. இல்ல வாங்கடா எங்க கை வச்சிருப்பாங்க? கோயிலும் அப்படி கையை வச்சு போட்டு எடுக்க மாட்டாங்க. கை அளவுக்கு கோபுரம் இருக்க மாதிரி எல்லாமே அதை எடுப்போம். என்னதான் போயிட்டு வந்தாலும் பிள்ளைங்களை பாக்குறதா சொல்லுங்க. அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து கண்ண மூடிட்டாங்க. சிவசிவா போட்டு சொல்லிட்டு இருக்கேன். சிவசிவா போட்டு ஏதோ ஆனா இது உண்மையுமே ஒரு சுற்றுலாத்தல மாதிரி தான். அங்க பாரு, நீ ஒரு போஸ் கொடுக்குறியா? அந்த பாப்பா போட்டு அழகா போஸ். முஸ்லீம்லாம் வராங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு எனக்கு பார்க்கவே. ஃபாரினர்ஸ் தான் நிறைய வராங்க. பிளாக்னு கூட்டு வந்து அவன் வேடிக்கை பாக்குறீங்க. குரூப்பா ஏதோ நியூஸ் படிக்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கடா. என்னடா இங்க பாரு, இந்த கல்லெல்லாம் வந்து தஞ்சாவூர் கோயில் கட்டும் போது இறக்குனதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னுமே அழியாமையே இருக்கு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இல்லடா, இதெல்லாம் அப்ப இறக்கும் போது இல்ல அப்ப கட்டும் போது இறக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படி இருக்கு. இது வந்து அப்படியே பார்வைக்காக அப்படி வச்சிட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அதெல்லாம் மீறமான கல்லு. அதைதான்டா இது கட்டும் போது இறக்குனதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான கல்லு. எடுத்துட்டு போக முடியுமா? வாய்ப்பே இல்ல.
நல்லா இருக்கு. காத்து நல்லா அடிக்குது. இதுல இருந்து கல்வெட்டு இருக்கா? இதுல கல்வெட்டுலாம் இல்ல. கல்வெட்டு தான் நானே பிடிச்சி விட்டுருவேன் எல்லாத்தையும். இப்போ தெரியும் எதுக்கு உள்ள போனா நிறைய பேர் நம்மள கூப்பிடுவாங்க, இதை படிச்சு சொல்லுங்க. வேணாம் உட்காந்துட்டு என்ன பார்த்தோம், சாமி கும்பிட்டு போவோம். கோயிலுக்கு வந்துட்டு என்ன பண்ணி நீ இதெல்லாம் புரியல. மக்கா இங்கதான் எல்லாம் வந்து போட்டோகிராஃபரு எல்லாத்தையும் இங்க பார்க்கலாம். ஃபாரினர்ஸ்லாம் நம்ம ஆளுங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க, அனலைஸ் பண்றாங்க, ஏதோ எழுதிட்டு ஒருவேளை அங்க கொண்டு போய் இந்த மாதிரி கட்டலாம் எதுவும் பிளான் பண்றாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது ப்ரோ. எழுதிட்டே இருக்காங்க. நான் வந்து காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. இப்ப காட்டுறோம் அந்த டேக் இது. ஏய் தங்கம்மா ஆண்டாடி. வாடா போலாம்டா. யாடா நீங்க வேற கொடையெல்லாம் விட்டு வந்தா எங்க அம்மா அவ்வளவுதான்டா. ஐயோ நல்ல வேலை செல்ல விட்டுட்டு போனா கூட எங்க அம்மா எதுவும் சொல்லாது. மழை காலத்துல கொடை இல்லாம போனா அவ்வளவுதான் கொண்டுருவாங்க. வா எங்கடா கல்வெட்டுறா? ஆமாண்டா மலையாளத்துல இருக்கு. சொல்லாதீங்க. எனக்கெல்லாம் படிக்க தெரியும். நான் கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன். கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. சொல்லுங்க என்னன்னு பாப்போம். இதெல்லாம் வந்து இதுக்கு படிக்கிறதுக்கு வந்து முறை இருக்கு. சும்மா வந்தோம் போனோம் படிச்சான்லாம் இருக்க கூடாது. நான் வந்து கரெக்டா காலைல வந்து பூஜை போட்டு வந்துதான் உட்காரணும். இங்க வந்து என்ன தெரியுமா எழுதிருக்காங்க? வேணாம் டாப்ல விட்டுருங்க. வேணாம் சொல்ல விட மாட்டீங்க. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுள்ள. நான் படிக்கிறதுக்கு தனி திறமை வேணும்டா. வாங்கடாடி. அது தங்கலா தங்கலாம் தாங்குவான்ட்டு. டேய் வாங்கடா. டேய் போலாம். ஜோக் இல்ல இல்லையா? ஏற்கனவே மழை வர மாதிரி இருக்கு. வர அன்னைக்கு தாங்க மழை பெய்யுது. பல கனவுகள் இருக்கு. அதை ஏன் சொல்லணும்? பரதநாட்டியம் ஆடியா? எல்லாம் போட்டோ பிடிக்கிறாங்க. எங்கால டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் பிராங்க் பண்றேன். யாராச்சும் அடிச்சா மட்டும் முடிச்சு விட்டுருங்க. நாங்க ஓடிடுவோம்ல. அது இல்ல வண்டியை நிக்க வந்துரு. பண்ணுவோம்டா. நான் பண்றேன், நீ பண்ணுங்க. நான் ஓடிடுறோம். நாங்க வண்டியை நிக்க வந்துரு. என்னடா யாரும் அங்கெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காது. எல்லாம் மோசமானவங்க தப்பு தப்புன்னு அரண்டு போவாங்க. நம்ம பண்றோம். தஞ்சாவூர் கோயில ஒரு 3 ரவுண்ட் அடிச்சாச்சு. அடுத்து நம்ம எங்க வந்துருக்கோம்னா அது பக்கத்திலே இருக்க சிவகங்கை பூங்கா. ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, தஞ்சாவூர்ல பார்க்கு, தஞ்சாவூர் பார்க் வைக்க வேண்டியதானே, ஏன் சிவகங்கை பார்க் வச்சிருக்காங்க? மாத்தி கேட்டு சொல்றா. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கும் புரியல. இப்போ வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு வரணும்னு நினைச்சோம். வந்தாச்சு. அப்படியே பக்கத்துல பூங்கா சுத்தி பார்த்தாச்சு. சிவகங்கை பூங்கா, தஞ்சாவூர் பூங்கா இல்ல, சிவகங்கை பூங்கா வந்தாச்சு. இதோட வந்து எங்களுடைய லாக் வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல லாக் கடைசியும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பண்ணா இருக்கு. ஒரு தஞ்சாவூர் வராதவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அந்த அளவுக்கு நாங்க பண்ணிருக்கோம். இருக்காரா இங்க ஒண்ணுமே பிளாகே வராது. இதுல பிளாக் எங்களுக்கு பண்ண தெரியல. ஒரு ட்ரை பண்ணிருக்கோம். யூடியூப்ல பாருங்க. தஞ்சாவூர் இருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபுல் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க. உண்மையான தஞ்சாவூர்காரங்க இருந்தா. நாங்க வந்து சாப்பிட போறோம். முடியல. அதுக்கப்புறம் வீடியோ பதிவை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.